மயிலாட். இந்த படத்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். லாபத்த மட்டுமே குறிக்கோளா வச்சு இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த முதலாளித்துவ சமூகத்துக்கு மத்தியில, தொழிலாளர்களோட உழைப்பு மட்டும் இல்லாம, அவர்களோட உடல் உறுப்புமே வந்து இன்னைக்கு விற்பனை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய சாட்சி, தமிழ்நாட்டுல நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்த இந்த கிட்னி திருட்டு சம்பவம். நாமக்கல் மாவட்டத்துல இன்னைக்குன்னு மட்டும் இல்ல, கடந்த 30 வருஷமா இந்த கிட்னி திருட்டு சம்பவம் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. இது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அளவுல பல மாநிலங்கள்ல வறுமையின் காரணமா கிட்னி திருட்டு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. இப்ப இந்த படத்தோட கதைக்கு வரேன். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எனக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விய ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆ இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஆ அது அவங்க குணம். ஆனா அது நம்ம குணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சசிகுமார் ஒரு டயலாக் சொல்லிட்டு, ஆ கிட்னி குடுத்திருப்பாரு. அந்த சீன் வந்து எனக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இன்னும் அ எத்தன நாள் தான் இந்த ஏழை மக்கள் ஆ ஏமாளியாவே இருப்பாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியா எழுந்துச்சு. அதுக்கப்புறமா இயக்குனர் ராஜமுருகன் வந்து ஒரு நேர்காணல்ல சொல்லியிருப்பாரு. ஆ ஏமாளியா இருக்கிறதுக்கும், மனிதநேயத்தோட இருக்கிறதுக்கும் நெறைய வேறுபாடு இருக்கு. நான் அந்த படத்திலேயே சொல்லியிருப்பேன். ஆ ஆ மனிதநேயத்தோட இருந்தாலும் இந்த சட்ட போராட்டம் அப்படிங்கிறது தொடரும் அப்படின்னு சொல்லி அந்த படத்துல சொல்லியிருப்பாரு. என்னதான் அவரு சொல்லியிருந்தாலும், மறுபடியும் எனக்குள்ள வந்து அந்த கேள்விங்கிறது எழுந்துட்டே இருந்தது. இன்னும் எத்தன நாள் தான் வந்து நம்ம ஏமாளியா இருக்க போறோம்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறமா இயக்குனர் ராஜமுருகன் வந்து சுமதி அப்படிங்கிற ஒரு பெண்ண பார்த்திருப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னா, அது அவங்களே சொல்லியிருப்பாங்க ஒரு நேர்காணல்ல. ஆம் ஆ ஒரு ஆஸ்பத்திரியில வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறுவன் வந்து 2 கிட்னியும் இல்லாம ஆ கிட்னி ஃபெயிலியரோ, கிட்னி இல்லாமலே இருந்திருப்பான். அத பார்த்துட்டு தன்னோட குடும்ப சூழலையும் கருதாம, ஆ குடும்ப எதிர்ப்பையும் மீறி அந்த சிறுவனுக்கு வந்து அந்த சுமதி அப்படிங்கிற ஒரு அக்கா ஒரு கிட்னிய குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆ ஏமாளியா இருக்கிறதுக்கும், மனிதநேயத்தோட இருக்கிறதுக்கும் எத்தனையோ வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆளும் அரசும், அதிகார வர்க்கமும் பாவப்பட்ட மக்கள் மீது தன்னோட அதிகாரத்த இன்னைக்கு வரைக்கும் செலுத்திக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் சுமதி அக்கா போன்றவர்களோட மனிதநேயம் சம்மட்டி அடியா அடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நிக்காம